நாளைக்கு செப்டம்பர் 27, 2025. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல்ல? மிஸ் ஆகாது. செஞ்சிடலாம். செஞ்சுட்டா போச்சு. நான் நாமக்கல் மேற்கு மாவட்ட மகளிர் அணி டீமில் இருக்கேன். தளபதி வந்து கம்மிங் சாட்டர்டே. ஒரு சினிமா பிரபலம் ஒரு இடத்துக்கு வராருன்னு சொன்னால் அங்கே எவ்வளோ கூட்டம் வரும்னு நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே சினிமா பிரபலம் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தால் அங்கே எவ்வளோ கூட்டம் வருங்கிறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நாளைக்கு நம்ம கரூர், நாமக்கல் இந்த 2 மாவட்டங்களுக்கும் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக நாளைக்கு வராரு. என் நெஞ்சில் கொடியிருக்கும். சேலம் ரோட்டில், நாமக்கல் சேலம் ரோட்டில் கேஎஸ் தியேட்டருக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த நிகழ்ச்சியை வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நாளைக்கு விஜய் சார் வர்றதுக்கு எங்க மருத்துவ குழு வந்து நாங்க ரெடியா இருக்கோம். காலையில் 8:30 மணி 8:30 அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வந்திருக்கு. கண்டிப்பாக நம்ம ஏரியாவில் இருக்கிற எல்லாரும் அந்த பக்கம் போவீங்க. விஜய் பார்க்கறதுக்காக, கூட்டத்தை பார்க்கறதுக்காக, அவருடைய பேச்சை கேட்கறதுக்காக எல்லாரும் கண்டிப்பாக போவீங்க. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. போகிறவங்க எல்லாரும் சேஃபாக போயிட்டு வாங்க. நகையெல்லாம் போட்டுட்டு போகாதீங்க. கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகாதீங்க. குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகாதீங்க. நீங்கள் மட்டும் ஜாலியாக போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. மற்றபடி நான் இதெல்லாம் பண்ணுறதுனால நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா எதுவும் நினச்சிட வேண்டாம். நான் ஃபேக்டை சொன்னேன். நாளைக்கு போயிட்டு எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. அவ்வளோதான். அதாவது நல்ல ஃபுட்டேஜ், கிளியரான வீடியோஸ்லாம் கிடச்சதுன்னா மறக்காமல் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் அனுப்பி வச்சுருங்க. நான் வந்து அதை வீடியோவாக போட்டுடுறேன். ஓகே, பாய். உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா